சீக்கிரம் சீக்கிரம் போங்க போங்க. ஏன் என்னாச்சு? எதுக்கு இவ்வளோ அவசரம்? அப்புறம் நீங்க இங்க ரொம்ப நேரம் நின்னீங்கன்னா உங்களை பத்தி மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடும்ல, அதனாலதான். அவள் தனக்காக யோசிக்கிறாள் என்று நினைத்தவன் அழகாக புன்னகைத்தான். கார் அங்கிருந்து கிளம்பியது. காருக்குள் மெலோடியான இசை ஒன்று இசைத்து கொண்டிருக்க வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தாள் ரோஷினி. அவளை குழப்பமாக பார்த்தான் மாஸ்க் மேன். நான் உன்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு கேட்க மாட்டியா? எப்படியோ இந்த ஊர்ல இது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. நிச்சயமா நீங்க கூட்டிட்டு போற இடம் நல்லா தான் இருக்கும்னு நம்புறேன். நாட் பேட். சரி, உன்னோட ஆஃபீஸ் எப்படி இருக்கு? அவன் இப்படி கேட்டதும் ரோஷினியின் முகம் சுருங்கியது. அவளின் எண்ணங்களில் ஆர்கே இன்று அவளிடம் நடந்து கொண்ட தருணங்கள் தான் நினைவுக்கு வந்தன. அதை பற்றி மாஸ்க் மேனிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்தாள். இல்ல, இவர்கிட்ட இப்போதைக்கு சொல்ல வேண்டாம். அவனுக்கு என்ன பிரச்சனை? நான் போட்டிருக்க ட்ரெஸ் தானே, அது நான் சரி பண்றேன். அது நான் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும். நம்ம ஷாப்பிங் போலாமா? ஆர்கேவின் முகத்தில் கரியை பூச வேண்டும் என்பதற்காகவே ஷாப்பிங் செல்ல வேண்டும் என்று கேட்டாள். இவள் இப்படி கேட்டதும் மாஸ்க் மேனின் முகம் சுருங்கியது. அவன் தயங்குகிறான் என்பதை புரிந்து கொண்டாள் ரோஷினி. என்னாச்சு? அங்க போறது உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படி இல்லை, இது க்ரௌட் டைம், அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. ஐயோ சாரி, நான் அதை மறந்துட்டேன். உங்களால மாஸ்க் போட்டு அங்கெல்லாம் வர முடியாதுல. சரி விடுங்க. எனக்கு ஆஃபீஸ்ல டீனான்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கா. நாளைக்கு நான் அவ கூட போய்க்கிறேன். அவள் இப்படி சொல்லியும் மாஸ்க் மேனிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அவன் எதுவும் சொல்லாமல் மௌனம் காத்தான். அடுத்த 1/4 மணி நேரத்தில் கார் சிட்டியில் இருக்கும் மிகப்பெரிய துணிக்கடையின் முன்னால் வந்து நின்றது. அது ஒரு பொட்டிக். மாஸ்க் மேன் அவனுடைய போனை எடுத்து யாருக்கோ அழைத்தான். நான் வெளியே தான் இருக்கேன். மறுமுனையில் என்ன சொல்லப்பட்டதோ சரி என்று காலை துண்டித்து விட்டான். அடுத்த 5வது நிமிடம் அவ்வளவு பெரிய பொட்டிக்கில் இருந்த அனைவரும் வெளியேற்றப்பட்டார்கள். 10வது நிமிடத்தில் கூட்டமாக இருந்த பொட்டிக் இப்பொழுது ஆள் நடமாட்டமே இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டது. காரை விட்டு இறங்கிய மாஸ்க் மேன் அவள் இறங்குவதற்காக கதவையும் திறந்து விட்டான். ரோஷினிக்கு இங்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. கண்கள் விரிய இவன் செய்த காரியத்தை அதிர்ச்சியுடன் பார்த்தாள். பாம்பிடமிருந்து தப்பித்து திமிங்கலத்தின் வலையில் விழுந்து விட்டோம் என்று புரிந்தது. இவனுக்கு எந்த அளவிற்கு அதிகாரம் இருந்திருந்தால் ஒரே போன் காலில் ஒட்டுமொத்த பொட்டிக்கில் இருந்த மக்களை வெளியே அனுப்பியிருப்பான். இவன் யார் என்று நினைக்க நினைக்க ரோஷினிக்கு சற்று பயமாக இருந்தது. உள்ள போலாம். ஏங்க ஒரு நிமிஷம், நீங்க எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இது உங்களுக்கே ஓவரா இல்லையா? என் ஒருத்திக்காக இங்க இருந்த எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டீங்களா? என்னை கூப்பிட சொல்லி உன்கிட்ட ஒரு பேர் சொல்லி இருந்தல்ல, அந்த பேரை சொல்லி நீ கூப்பிடுறதில்ல. சரி, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? பேரை சொல்லி நீ கூப்பிட்டாதான் நான் உனக்கு இனிமே பதில் சொல்ல போறேன். ரோஷினியின் முகம் குட்டி பாப்கார்னை போல புரிந்தது. ஆரி ப்ளீஸ், நம்ம இங்க இருந்து போலாமே. ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னல, வந்து எடுத்துக்கோ. தனக்காக ஒருவன் இந்த அளவுக்கு செய்கிறான் என்று சந்தோஷப்படுவதா, இல்லை இப்படி ஓவராக செய்கிறானே என்று நினைத்து வருத்தப்படுவதா என ரோஷினிக்கு தெரியவில்லை. மனதிற்குள் அவனை திட்டினாள். அங்கு கடையில் இருந்த பெண்கள் அவளுக்கு மரியாதையுடன் வணக்கம் தெரிவித்து லேட்டஸ்ட் கலெக்ஷனாக இருக்கும் ஆடைகளை காட்ட ஆரம்பித்தார்கள். மாஸ்க்மேன் அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தபடி இதை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தான். மேடம், இது புதுசா வந்த சாரீஸ். இல்ல எனக்கு சாரி வேணாம். இந்த அனார்கலி சுடிதார் அந்த மாதிரி இருந்தா காட்டுங்க. ரோஷினி இப்படி கேட்டதும் அந்த சேல்ஸ் கேர்ள் மௌனம் காத்தாள். என்னாச்சு, அமைதியா இருக்கீங்க? சாரி மேடம், இங்க சிட்டிலேயே நம்பர் 1 ட்ரெண்டி டாப் டிசைன்ஸ் மாடர்ன் ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கும். சுடிதார் அனார்கலி எல்லாம் நார்மல் ஷாப்ல கிடைக்கிறது. அதுக்கு அதுவும் ட்ரெஸ் தானே, அதெல்லாம் வச்சிருக்க மாட்டீங்களா? அப்புறம் என்ன கடை இது? இதுல வேற இவர் எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு கூட்டிட்டு வராரு. கடுப்பில் அவனை ஓரக்கண்ணால் பார்த்தபடியே சேல்ஸ் கேர்ளிடம் புலம்பி கொட்டி கொண்டிருந்தாள். ரோஷினிக்கு இங்கிருக்கும் எதுவும் பிடிக்கவில்லை. சொல்லப்போனால் அனைத்தும் மிக காஸ்ட்லியாக இருந்தது. அதை வெளிப்படையாக சொல்ல மனம் வரவில்லை. எனவே ஏதோ செலக்ட் செய்வது போல் ஒவ்வொன்றாக பார்த்து நேரத்தை கடத்தினாள். ஒரு கட்டத்திற்கு மேல் நித்தம் எப்படியும் அவனே கிளம்பலாம் என்று சொல்லிவிடுவான் என நினைத்தாள். ஆனால் பாவம், அவள் அன்பாக ஆரி என்று அழைப்பவன் ஏற்கனவே புத்தர் மோடுக்கு சென்று விட்டான். 2 மணி நேரம் 3 மணி நேரம், ஏன் ஒரு கட்டத்தில் இரவு 7 மணியை கடந்து சென்று கொண்டிருந்தது. அப்பொழுதும் ரோஷினி எதுவும் எடுக்கவில்லை. அவனாக போலாம் என்று சொல்வான் என்று நினைத்தாள். அவனும் சொல்வது போல் இல்லை. கால்கள் பயங்கரமாக வலித்தது. இதற்கு மேல் தாங்காது என்று தோல்வியை ஒப்புக்கொண்டவள் சிடுசிடுக்கும் முகத்துடன் அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். உனக்கு இங்க எதுவும் பிடிக்கலன்னா நம்ம வேணா வேற கடைக்கு போலாமா? ஆரி ப்ளீஸ், நான் தெரியாதனமா உங்ககிட்ட கேட்டுட்டேன். தயவு செஞ்சு இங்கிருந்து போலாம்.
எவ்வளோ நேரம் நானும் செலக்ட் பண்ற மாதிரியே நடிக்கிறது? கையெடுத்து கும்பிட்டு அவன் காலில் விழாத குறையாக கெஞ்ச இதை பார்த்து மாஸ்க் மேன் மென்மையாக புன்னகைத்தான். அவன் மாஸ்க் அணிந்திருந்ததால் அது தெரியவில்லை என்றாலும் அவனின் கண்கள் அவன் புன்னகைக்கிறான் என்பதை காட்டிக் கொடுத்தது. சரி என்று இருவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள். மாஸ்க் மேன் அவனுடைய இன்டர்நேஷனல் பிளாக் பிளாட்டினம் கார்டை அந்த கடையின் ஓனரிடம் கொடுக்க அதிலிருந்து 10 லட்சம் ரூபாய்க்கு ஸ்வைப் செய்தார்கள். ஒரு நிமிஷம் இருங்க. எதுக்கு பணம் தரீங்க? நான் தான் எந்த ட்ரெஸ்மே எடுக்கலையே. மேடம், அது சார் உங்களுக்கு இந்த பொத்திக்க நீங்கள் ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுற வரைக்கும் புக் பண்ணாரு. எங்கள் கடைக்கு அரை மணி நேரத்தில் லட்சக்கணக்கில் லாபம் வரும். உங்களுக்காக 3 மணி நேரம் சார் கடையை புக் பண்ணியிருந்தாரு. அதுக்கான பணம் தான் இது. ரோஷினி வாயடைத்து நின்றாள். கோழி முட்டையைப் போல கண்களை அகல விரித்தபடி மாஸ்க் மேனை பார்த்தாள். இதற்கெல்லாம் வாடகை என்று தெரிந்திருந்தால் வந்தவுடனே கிளம்பலாம் என்று சொல்லியிருப்பாள். தேவையில்லாமல் யோசிக்காத, வா. அவளை அழைத்து கொண்டு காருக்கு வந்தான் அவன். அடுத்து நாம எங்க போகணும்? ரோஷினி எதுவும் பேசவில்லை. அமைதியாக அவனுக்கு முகம் காட்டாமல் வேறு பக்கம் முகத்தை திருப்பி வைத்துக் கொண்டாள். இப்ப என்னாச்சு? நான் உங்ககிட்ட பேச போறதில்ல. ஆரி, நீங்க தேவையில்லாம தண்ட செலவு பண்றீங்க. எங்க அம்மா இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதான் உன் பிரச்சனையா? ஆமா மிஸ்டர் ஆரி, என்னால உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் லாஸ்ன்னு நினைச்சாவே எனக்கு கஷ்டமா இருக்கு. அவள் அப்படி சொல்லிய மறுநொடி பெண்ணவளை எடுத்து தன் மடி மீது அமர வைத்திருந்தான் அவன். கேளுங்க சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட் ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.